அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு தமிழில் இயல் 1 நெடுவினாவுக்கான விடைகள் பார்க்கலாம். ஏற்கனவே நமது இலக்கண தேர்ச்சிக்கொள், பலவொல் தெரிக, குருவினா சிறுவினாவுக்கான விடைகள் போட்டிருக்கோம். நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்குங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம நெடுவினாவுக்கான விடைகள் பார்க்கலாம். மயிலை சீனி வேங்கடசாமி ஓர் ஆராய்ச்சி பேரறிஞர் என்பதனை சான்றுகளுடன் நிறுவுக. இதற்கான விடை பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏற்கனவே ஃபஸ்ட் ரிவிஷன் ஆஃப் ஃபைலி 2023 2022 மார்ச்சில் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம நெடுவினா எழுதுகிறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா குறிப்பு சட்டகம் இந்த மாதிரி தலைப்புகள்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் எழுத ஆரம்பித்தோம்னா நம்மளுக்கு நிறைய மதிப்பெண் கிடைக்கும். முதல்ல குறிப்பு சட்டகம் எழுதிக்கிங்க. முன்னுரை, தொடக்க கால நிகழ்வு ஆய்வுகள், வரலாற்று ஆய்வுகள், கலையியல் ஆய்வுகள், இலக்கிய ஆய்வுகள், முடிவுரை இந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம பாயிண்ட் எழுதலாம். முதல்ல முன்னுரைன்னு போட்டுக்குங்க. இன வரலாற்று, இலக்கியம், தொல்லியல், கல்வெட்டு, பண்பாடு ஆகிய தரவுகளின் அடிப்படையில் தேடி தொகுத்து எழுதியவர்களில் முதன்மையானவர் மயிலை சீனி வேங்கடசாமி. இவர் எழுதிய புத்தகங்கள் தமிழர் தம் பழம் பெருமையை உணர உதவும் புதையல்களாக விளங்குகின்றன. அடுத்து 2 தொடக்க கால ஆய்வுகள். மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் முதலில் கிறித்துவமும் தமிழமும் என்னும் நூலை எழுதினார். பௌத்தமும் தமிழும், சமணமும் தமிழும் ஆகிய நூல்களை இயற்றினார். தமிழ் எழுத்தியலின் வளர்ச்சியை நன்குணர்ந்தவர். வட்டெழுத்து, கோலெழுத்து, தமிழ் பிராமி ஆகியவற்றில் புலமை பெற்றிருந்தால் சாசனங்களை எளிதில் வாசித்து ஆராய்ந்தார். அடுத்து வரலாற்று ஆய்வுகள்னு தலைப்பு போட்டுக்குங்க. அதுக்கு கீழே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி, அதாவது பொ.ஆ. கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் பொ.ஆ. கிபி 9ஆம் நூற்றாண்டு வரையில் ஆட்சி புரிந்த மன்னர்கள் பற்றிய ஆய்வு நூலை எழுதியுள்ளார். மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன் பற்றியும் 3ஆம் நந்திவர்மன் பற்றியும் எழுதியுள்ளார். சங்ககால மூவேந்தர்கள், கொங்கு நாட்டு மன்னர்கள், துளு நாட்டு மன்னர்கள், களப்பிரர் மற்றும் இலங்கை குறித்த வரலாற்றை எழுதினார். அத்துடன் அரசியல், பண்பாடு மற்றும் கலை வரலாறுகளையும் பதிவு செய்துள்ளார். இந்த மாதிரி நம்ம விடை எழுதிக்கலாம். அடுத்து 4 பாருங்கள். 4ன்னு போட்டு கலையியல் ஆய்வுகள்னு தலைப்பு போட்டுட்டு தமிழரது கலைத்திறனை எடுத்துரைக்கும் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் என்னும் நூல் கவின்கலைகள் குறித்து தமிழில் வெளிவந்த முதல் நூலாகும்னு எழுதிக்கிட்டு அடுத்து இறைவன் ஆடி 7 வகை தாண்டவம், நுண்கலைகள், இசைவாணர் கதைகள் ஆகியவை கலை பற்றிய இவரது பிற நூல்கள் ஆகும்னு எழுதிக்கலாம். அடுத்து தமது நூல்களின் படங்களை தானே வரைந்து வெளியிட்டது இவரது கலைத்திறனுக்கு சான்றாகும். இந்த மாதிரி 3 பாயிண்ட் எழுதிக்கிங்க. அடுத்து இலக்கிய ஆய்வுகள். இலக்கிய ஆய்வுகள்னு போட்டு தொல்காப்பியம், சங்க இலக்கியம், கல்வெட்டுகள் பற்றிய ஆய்வுகள் செய்தார். தமிழ்நாட்டு வரலாறு என்னும் நூல் தமிழக வரலாற்றினை பல கோணங்களில் எடுத்துரைக்கும் முயற்சிக்கு சரியான சான்றாகும். அடுத்து துளு மொழியையும் தமிழ் மொழியையும் ஒப்பிட்டு ஆராய்ந்துள்ளார். மறைந்து போன தமிழ் நூல்கள் என்னும் நூல் மயிலை சீனி வேங்கடசாமியின் அரிய ஆவணப் பணிகளில் ஒன்றாகும்னு எழுதிட்டு அடுத்து முடிவுரை. இறுதியாக நம்ம முடிவுரை எழுதிக்கணும். மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் தமிழின் பன்முகத்தன்மையை எடுத்துரைக்கும் ஆய்வுகளை வெளியிட்டுள்ளார். தமிழ் மொழியின் பன்முக ஆற்றலை புலப்படுத்தியுள்ளார். ஆகவே மயிலை சீனி வேங்கடசாமி ஓர் ஆராய்ச்சி பேரறிஞர் என்பது இக்கட்டுரையின் வழி நிறுவப்படுகிறது. இந்த மாதிரி நம்ம விடை எழுதிக்கலாம். அடுத்து 2வது கேள்வி. மொத்தம் 4 நெடுவினா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 2வது பாருங்கள். பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று, சமூகப்பற்று ஆகியவற்றை விவரிக்கின்றது. இதற்கான விடையை பார்க்கலாம். இதுவும் முக்கியமான நெடுவினா தான். ஏற்கனவே இங்கே பாருங்கள். ஆஃப் ஃபெயிலி 2024, ரிவிஷன் 2024 செகண்ட் ரிவிஷனில் மார்ச் 2023, மே 2022 ஃபஸ்ட் ரிவிஷன் 22, 23 எல்லாத்துலேயுமே கேட்டிருக்காங்க. அதனால் நல்லா படிச்சுக்குங்க. முதல்ல குறிப்பு சட்டகம் போட்டுட்டு முன்னுரை, மொழிப்பற்று, சமூகப்பற்று, முடிவுரை இந்த மாதிரி தலைப்பு போட்டுட்டு அதில் முன்னுரைன்னு போட்டுட்டு அதுக்கு கீழே இந்த பாயிண்ட் ஃபுல்லாக எழுதணும். உறவுக்கு, அறிவுறுத்தலுக்கு, வேண்டுதலுக்கு, வணிகத்திற்கு என்று கடிதங்கள் எழுதுகையில் அவற்றின் மொழியாட்சி மாறுபடுகிறது. பாரதியார் தான் எழுதும் கடிதங்களில் அழுத்தமான எண்ணங்களை ஏற்கும் மொழியால் பொது வெளிக்கு உரியதாக்குகிறார். மகாகவி பாரதி நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதத்தில் அவரது மொழிப்பற்றும் சமூகப்பற்றும் நிறைந்து காணப்படுகிறது. இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து மொழிப்பற்றும் தலைப்பு போட்டுக்குங்க. அதுக்கு கீழே இந்த பாயிண்ட், அதாவது தமிழை வளர்ப்பதையே எப்போதும் கடமையாக கொள்ள வேண்டும்.
தமிழில் புதியன புகுதல் வேண்டும். உண்மை இன்பம் அதிகமாக வேண்டும். தமிழ்நாட்டில் வீதிகள் தோறும் தமிழ் பள்ளிக்கூடங்கள் தோன்ற வேண்டும். பிற மொழியில் உள்ள இசை, சிற்பம், பூமி நூல்கள், வான நூல்கள் என அனைத்து துறை சார்ந்த நூல்களும் தமிழில் பெருக வேண்டும். அடுத்து சமூக பற்று. நம்மை விட மெலியவருக்கு நாம் இரக்கப்பட்டு அவர்களை நமக்கு இணையானவராக ஆக்க வேண்டும். அனைத்து துறைகளிலும் உயர வேண்டும். ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமம் என்று கொள்ள வேண்டும். பெண்ணை தாழ்த்துபவர்கள் தன் கண்ணை தானே குத்தி கொண்டதற்கு சமம். நாட்டில் வியாபாரத்திலும் தொழிலிலும் இயந்திரத்திலும் முன்னேற்றம் வேண்டும். அடுத்து இறுதியாக முடிவுரை எழுதிக்கங்க. பாரதி எழுதிய கடிதங்கள் அனைத்தும் நம்முடன் பேசுவது போல இருப்பதே அவருடைய நடையழகின் சிறப்பு. பாரதியின் கடிதங்கள் மூலம் அவரின் மொழி பற்றியும் சமூக பற்றியும் புரிந்து கொள்ள முடிகிறது. கடிதங்கள் காலத்தின் குரல்கள் அப்படின்னு நம்ம முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து 3வது கேள்வி பாருங்கள். தமிழின் சீரிலமை திறம்பியந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறுவனவற்றை தொகுத்து எழுதுக. இதற்கான விடை பார்க்கலாம். இதற்கான விடை இங்கே இருக்க பாருங்கள். இதுக்கும் முக்கியமான நெடுவினா தான். எப்பவுமே நம்ம இயல் 1ல் ஏதாவது ஒரு நெடுவினா நம்மளுக்கு வந்துடும் கேள்வியில் தேர்வில் பார்த்தோம் அப்படின்னா. அதனால் எல்லா நெடுவினாவே முக்கியமானதாக தான் இருக்குது. நல்லா படிச்சுக்குங்க. முதல்ல குறிப்பு சட்டகம் எழுதிக்கலாம். முன்னுரை பொதிகை தென்தமிழே, செந்தமிழே துணை, முடிவுரை. இந்த மாதிரி 4 எழுதிக்கிட்டு தலைப்பு போட்டுக்கலாம். முதல்ல முன்னுரைன்னு போட்டு தமிழ் மொழி நம் அடையாளம், பண்பாட்டின் நீட்சி, தமிழ் பல புதிய கருத்துக்களால் தன்னை துறைதோறும் புதுப்பித்து கொண்டு வருகிறது. சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் இளந்தமிழே என்ற கவிதையில் தமிழை வியந்து போற்றியுள்ளார். இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து செந்தமிழே துணைன்னு போட்டுட்டு மாலை நேரத்தில் செம்மை நிறம் கொண்ட கதிரவன் மலைக்கு பின் மறைகிறது. அத்தகைய அந்தி பொழுதில் செம்மை நிற பூக்காடு போல் வானம் சிவந்திருந்தது. அதனை போல் கைகள் சிவக்க உழைக்கும் தொழிலாளர்களின் வியர்வை வெள்ளம் முத்து முத்தாய் அவர்கள் தோள் மீது துளிர்ந்திருந்தது. இவை அனைத்தையும் வியந்து பாட செந்தமிழை தவிர வேறு துணைவேறு உண்டோ என்று பாடுகிறார் கவிஞர். அடுத்து பொதிகை தென்தமிழின் தலைப்பு போட்டுக்கோங்க. பெருகி வரும் கவிதை பசிக்கு உணவாய் இருப்பது முத்தமிழே, பாண்டியரின் சங்கத்தில் கொலுவாக இருந்ததும் தமிழே, பாரி முதலான வள்ளல்களை பெற்று தந்ததும் தமிழே, அதுபோன்று மீண்டும் அந்த பழைமை சிறப்பு உருவாக தமிழ்தாயே குயிலினை போல் கூவி வாவா என்றும் கூண்டை உடைத்து வெளிவரும் சிங்கம் போல குளிர் பொதிகை தென்தமிழே சீறி வாவா என்றும் தமிழை கவிஞர் அழைக்கிறார். அடுத்து முடிவுரை. இவ்வாறு தமிழ் மொழியின் புகழ் எத்திசையும் பரவியுள்ளது என்று தமிழின் சீரிலமை திறம் வியந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் பாடுகிறார். இந்த மாதிரி நம்ம விடை எழுதிக்கலாம். அடுத்து சொல்லோவியங்கள் என்னும் கவிதை நூல் உங்கள் பள்ளி ஆசிரியரால் எழுதப்பட்டு உங்கள் பள்ளியில் வெளியிடப்படுகிறது. அவ்வெளியீட்டு விழாவிற்கான நிகழ்ச்சி நிரலை உருவாக்கி நன்றியுரை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எழுதிக்கலாம். அதாவது சொல்லோவியங்கள் அப்படின்னு போட்டுட்டு கவிதை நூல் வெளியீட்டு விழா நாள் மார்ச் 30, இடம் பள்ளி வளாகம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மதுரை, நேரம் காலை 10 மணி. நீங்கள் உங்களோட இடம் பள்ளியோட பேர் இது நேரமெல்லாம் எழுதிக்கலாம். ஒரு நிகழ்ச்சி நிரல் நீங்களாக தான் எழுத போகிறீங்க, அதனால் நீங்கள் எழுதிக்கலாம். நிகழ்ச்சி நிரல் எப்படி எழுதலாம்னா, முதல்ல வரவேற்புரை தமிழ்தாய் வாழ்த்து என்ன சொல்லணும், தமிழ்தாய் வாழ்த்து வரவேற்புரை கண்டிப்பாக எழுதணும். அடுத்து தலைமை தாங்கிறவங்க யார், சிறப்பு விருந்தினர் யார், நூலை வெளியிடுபவர், முதல் பிரதியை பெறுபவர், நன்றியுரை, இறுதியாக நாட்டுப்பண். இந்த மாதிரி நம்ம எழுதிக்கணும். அடுத்து நன்றியுரை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத இங்கே கீழே கொடுத்துருக்கேன். அதாவது நன்றி என்ற 3 எழுத்தை நவிலும் பொழுதுதான் விழாவும் மனமும் நிறைவுறும். சொல்லோவியங்கள் நூல் வெளியிடுவதற்கு உதவி புரிந்த தலைமையாசிரியருக்கும் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற மரபின் மைந்தன் முத்தையா அவர்களுக்கும் முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முத்தையா அவர்கள் நூலின் சிறப்பை விளக்கிய விதம் கேட்போர்க்கு படிக்க தூண்டும் விதமாக அமைந்தது. நூலை வெளியிடுவதற்காக வருகை தந்த தமிழ்ச்சங்க தலைவர் திரு கண்ணன் அவர்களுக்கும் இவ்விழாவினை தலைமையேற்று நடத்தி கொடுத்த தலைமை ஆசிரியருக்கும் இவ்விழா சிறப்பாக நடைபெற உழைத்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி நம்ம நன்றியுரை எழுதிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம் விடையா. நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் அதற்கான விடைகள்லாம் பார்த்துக்குங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.